அனைத்து ஓய்வு பெற்ற போக்குவரத்து பணியாளர்கள் அனைவருக்கும் சிங்காரம் பணிவன்புடன் மற்றும் அன்புடன் இந்த வீடியோ பதிவேற்றம் செய்கிறேன். கடந்த 2-3 தினங்களாக ஒரு சில குழப்பமான நிலைமை நீடித்தது. ஆனால் இன்று அந்த நிலை முற்றிலும் மாற்றப்பட்டு விட்டது. ஏனென்றால் ஒரு சிறு கருத்து வேறுபாடு வருவது இயல்புதான். அந்த கருத்து வேறுபாடு பொதுநலனை கொண்டுதானே ஒழிய சுயநலத்துக்காக இல்லை. இதை வைத்து மாற்றுச் சங்கங்கள் பங்கு பிரிப்பதில் தகராறு அப்படி இப்படி என்று வசனம் பாசியது மிகவும் கண்டிக்கத்தக்கது. இது அவர்களுடைய புத்தி, அவர்களுடைய பழக்கம். நாங்களெல்லாம் மிக நேர்மையானவர்கள் என்பதை எங்களுடன் இருப்பவர்களுக்கு தெரியும். உங்களுடைய கொள்ளையடிக்கும் கும்பல் எங்களை பற்றி பறைசூற்ற வேண்டாம். நம்ம வீடியோவுக்கு வருவோம். திரு ராஜாராம் அவர்கள் இந்த கேட் மீட்டிங் இஷ்யூவில் என்னுடைய கருத்து வேறு, அவருடைய கருத்து வேறு. அதுதான் இந்த டிஸ்பியூட். இறுதியில் நாங்கள் இருவரும் ஒரு அனைவருடைய ஓய்வு பெற்ற போக்குவரத்து தொழிலாளி 93,000 பலன்களையும் கருத்தில் கொண்டு நாங்கள் இருவரும் சேர்ந்து 6/9/2025 வேலூரில் நடைபெறும் கேட் மீட்டிங்கில் நாங்கள் கலந்து கொள்கிறோம். இருவரும் சேர்ந்து கலந்து கொள்கிறோம். அவர் மனமும் வந்து ஒப்புதல் கொடுத்து வருகிறார். ஸோ எங்களுடைய சச்சரவு தீர்ந்து விட்டது. எங்களுடைய நோக்கம் அதிக உறுப்பினர்களை பல்வேறு வழிகளில் ஓய்வு பெற்றவர்கள் மற்றவர்களுடைய சுரண்டலில் இருந்து காப்பாற்றப்பட வேண்டும். அதுதான் நோக்கம். 21,000 என்பது வெகு விரைவில் 30,000 ஆக வேண்டும். அது 30,000 வரும் வரை பல்வேறு வழிகளில் நாங்கள் ஓய்வு பெற்றவர்களை அணுக வேண்டும். நம்ம உறுப்பினர்களும் அணுகுகிறார்கள். நாங்களும் மண்டபங்களிலும் மீட்டிங் நடத்துவதும் உண்டு மற்றும் கேட் மீட்டிங் நடத்துவதும் உண்டு. இரண்டும் உண்டு. வசதிக்கேற்ப, நிலைகளுக்கு ஏற்ப அவை மாறுபடும். ஸோ இதில் எங்கள் இருவரும் கருத்தும் சிறிது வேறுபட்டாலும் அனைவருடைய பொது நலங்களையும் கருதி நாங்கள் இருவரும் இணைந்து, எந்த சுயநலத்துக்காக இது இல்லை. அவர்கள் என்னுடைய சேஃப்டியை நினைத்து, அதாவது கேட் மீட்டிங் போடும்போது ஏதாவது பாதிப்பு வருமோ என்ற சேஃப்டி நிலையில் தான் இதை தடுத்தார்களே ஒழிய வேறு எந்த உள்நோக்கமும் இல்லை. நானும் என்னுடைய சேஃப்டியை பத்திரமாக பார்த்துக்கொள்கிறேன் என்று உறுதியளித்ததுக்கு அப்புறம் இது ஒரு அமிக்கபிளாக அவரும் இசைந்துள்ளார் என்பதை மிகவும் மகிழ்ச்சியுடன் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்வதுடன், மீண்டும் இரண்டாவது மிக மகிழ்ச்சியான செய்தி. நான் ஏற்கனவே டிஏ இஷ்யூவை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு இஷ்யூ வந்து சக்ஸஸ் ஆகிடுச்சு. அரியர் பேலன்ஸ் அப்டேஷன் அது அப்படியே இருக்கட்டும். அதை பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் பார்த்துக்கலாம். இப்போ குறிப்பிடத்தக்க வேறு முக்கியமான அம்சம் என்னவென்றால், நாம் ஏற்கனவே பல மீட்டிங்கில் சொல்லியிருக்கிறோம். இந்த ஊதிய ஒப்பந்த உயர்வு வழக்கு அரசிடமிருந்து நிதி பெறுவது நம்ம பென்ஷன் ட்ரஸ்ட்டில் உங்கள் எல்லாருக்கும் தெரியாது. கிட்டத்தட்ட 31/3/2025 நிலவரப்படி 38,000 கோடி பற்றாக்குறைகள் உள்ளது. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். நாம் அனைவருக்கும் நாம் வாழ்நாள் முழுவதும் இப்போ உள்ள நிலையிலேயே பென்ஷன் கொடுக்க வேண்டுமானால் 38,000 கோடி பற்றாக்குறை உள்ளது. இது அடுத்த 31/3/2026 அப்போ 55,000 உயரும். மிக குறித்து கொள்ளுங்கள். ஏனென்றால் இன்னும் டிஏ உயர்வு இந்த ஆண்டு தான் நம்ம எல்லா உயர்வும் பெற்றிருக்கிறோம். பிப்ரவரியில் ஒரு 15 கோடி தான் பெற்றோம். மீதமுள்ள 60 கோடி ப்ளஸ் 5 கோடி 65 கோடியை இந்த வருஷம்தான் ஏற்றுறாங்க. ஸோ அதனுடைய கால்குலேஷன், அதனுடைய ஃபண்டு ரெக்குவயர்மெண்ட் அடுத்த மார்ச் 31/3/2020 தான் ரெஃப்ளெக்ட் ஆகும். அப்போது இந்த 38,000 கோடி டெபிசிட் என்பது 55,000 கோடியை நெருங்கும். ஆகவே நாம் இப்போது பெறப்படும் பென்ஷனை நிரந்தரமாக்க வேண்டுமானால் நமக்கு வேண்டிய நிதியை முழுவதுமாக அரசிடமிருந்து பெற வேண்டும் என்பதே நாம் ஒரு வழக்கு தொடர்ந்திருக்கிறோம். அந்த வழக்கு வெகு விரைவில் இந்த வாரத்தில் விசாரணைக்கு வருகிறது. அதை ப்ரிப்பரேஷன் சம்பந்தமாக முதல் முறையாக நான் நாளை மதுரை செல்கிறேன். சீனியர் கவுன்சில் அனைவரிடம் இந்த வழக்கை எவ்வாறு வெற்றிகரமாக நடத்துவது, எவ்வாறு சீக்கிரமாக முடிப்பது, ஏனென்றால் இது பல்வேறு தரப்பட்ட அப்பீல்களும் எஸ்எல்பியும் நம்ம நோக்க வேண்டும். நம்மளுடைய வயது 30 காரணமாக வெகு விரைவில் கடந்த 7 ஆண்டு காலம் போராடி டிஏ வெற்றி பெற்றது இல்லாமல் ஒரு சிறிய காலத்துக்குள்
சிறிய காலம் என்றால் ஒரு 1 to 2 இயர்ஸுக்குள்ளே இதை முடிக்க வேண்டும் என்பது நம்முடைய இலக்கு. இதில் இன்று ஒரு குறிப்பிடத்தக்க அம்சம் என்றால், இது நிதி பெறுவது மட்டும் நம் இலக்கு அல்ல. இந்த செட்டில்மெண்ட் அனைத்தையும் பணியாளர்களுக்கு இணையாக மற்றும் அரசு ஊழியர்களுக்கு இணையாக நம்மளுடைய அந்த பென்ஷன் உயர்த்தப்பட வேண்டும் என்பது இன்னும் ஒரு பிரதானமான கோரிக்கை. நீங்கள் கேட்கலாம், மாற்றுச் சங்கங்களின் ஒரு கேஸ் உள்ளது, அது என்ன என்று. அது 2010 செட்டில்மெண்ட்டினுடைய 21%க்கும் 15%க்கும் உள்ள இஷ்யூ. அது சக்ஸஸாக வந்தாலும் ஒரு 6% உயர்வு கிடைக்கும். அதையும் அரசு நிச்சயம் உச்சநீதிமன்றம் செல்லும். அது அவர்கள் எவ்வாறு நடத்துவார்கள் என்பது நமக்கு தெரியாது. ஆனால் நாம் 2013, 16, 19 இனி வரக்கூடிய அனைத்து செட்டில்மெண்ட்களையும் பணியாளர்களுக்கு இணையாகவும், அதே நேரத்தில் ஓய்வு பெற்ற அரசு ஊழியர்களுக்கு இணையாகவும், அது 2W, இந்த 2ஐயும் மற்றும் நிதி பெறுவது, இந்த 3 சேர்த்து ஒரு வழக்கு இந்த வாரம் விசாரணைக்கு வர உள்ளது. முதலாக அதில் நாங்கள் அடியெடுத்து வைத்துள்ளோம். கோவை பேரவை அதில் வெற்றி பெற்று விட்டால் உங்களுடைய பென்ஷன் நான் ஏற்கனவே கூறியுள்ளபடி வெகு விரைவில் இரட்டிப்பாக்கப்படும். அது என்ன இரட்டிப்பாக்கப்படும் என்றதை நாம் அடுத்த வீடியோவில் விளக்கமாக பார்த்து கொள்ளலாம். அந்த எவ்வாறு 10 ஆண்டு காலம் பெறாத ஒரு டிஏ உயர்வு இப்போது சக்ஸஸ்ஃபுல்லாக முடித்து வர்ற ஜனவரி, பிப்ரவரியில் அப்டேட் ஆக போகிறதோ, இதுவும் வெகு விரைவில், ஆனால் நிச்சயமாக ஒரு ஓராண்டு காலம் 2 ஆண்டு காலம் ஆகும், அதில் நோ டவுட். அதற்குள் எல்லாம் உள்ள இறைவனை வேண்டி அதை வெகுவாக முடித்து அதில் நம்முடைய பென்ஷன் வரும் பிப்ரவரி 26 நம்ம என்ன பெறுகிறோமோ அதிலிருந்து இரட்டிப்பாக வேண்டும். அதுதான் நம்ம இலக்கு. அந்த இலக்கு நாம் அச்சீவ் பண்ணிவிட்டோம் என்றால் அனைவரும் மிகவும் சந்தோஷமாக இறுதி காலத்தில் அனைத்து மெடிக்கல் செலவுக்கும், தங்களுடைய குடும்ப செலவுக்கும், பசங்களை நம்பாமல், தன்னுடைய சன்களை நம்பாமல், குழந்தை குட்டிகளை நம்பாமல் நிம்மதியாக இருக்கலாம் என்ற இலக்கை நாம் அடையும் தூரம் வெகு தொலைவில் இல்லை. இந்த இடையில் நமக்கு ஏற்படும் சிறு மனசலப்புகளையும் நாம் பொருட்படுத்த வேண்டாம். அது எல்லா குடும்பத்திலையும் உள்ள பிரச்சனை தான். ஒரு குடும்பம் சொன்னால் சின்ன பிரச்சனை இருக்கும். பிரச்சனை வந்தால் தான் குடும்பம். அந்த பிரச்சனை நல்லதுக்காக இருக்கணும் ஒழிய தீய நோக்கத்துக்காக இருக்கக்கூடாது. ஆனால் கோவை பேரவையின் சின்ன பிரச்சனையெல்லாம் நல்ல நோக்கத்துக்கு தானே ஒழிய தீய நோக்கத்துக்கு இல்லை என்பதை மீண்டும் கூறிக்கொண்டு, அனைத்து ஓய்வு பெற்ற பணியாளர்களும் என்னுடைய வயது மூப்பின் காரணமாகவும் நான் 100 கேட் மீட்டிங் போட்டு இந்த 30,000 இலக்கை அடைய வேண்டும் என்று சொன்னேன். அது எவ்வளோ சீக்கிரம் 30,000 ஆக்கிட்டா எனக்கு அந்த கேட் மீட்டிங் அலைய வேண்டிய பயணம் நேரம் மிச்சமாகும். அதை நான் வழக்குக்கு செலவிட்டு உங்களுடைய பலன்களை பெறுவதற்கு உதவியாக இருக்கும் என்று வேண்டிக்கொண்டு, வெகு விரைவில் அனைத்து பொறுப்பாளர்களும், நம்ம 25 சங்கத்தில் உள்ள பொறுப்பாளர்களும் மற்றும் ஓய்வு பெற்றவர்களும் 30,000 இலக்கை வெகு விரைவில் அடைவதற்கு நீங்கள் பாடுபடுங்கள். நாளை வரும் வழக்கு ஏற்கனவே நம்ம நடத்தும் கண்டெம்ட் வழக்கோடு இதுவும் அடிஷ்னலாக எனக்கு ஒரு மதுரைக்கு செல்ல வேண்டிய கட்டாயம். எல்லா கேரிக்கும் மதுரைக்கு போகணும். ஸோ இது வரைக்கும் இல்லாத புது வழக்கு, இனிமேல் இந்த கேஸுக்கும் மதுரைக்கு போகணும், கண்டெம்ட்டுக்கும் மதுரைக்கு போகணும் என்பதை கருத்தில் கொண்டு தாங்கள் அனைவரும் எனக்கு கோவை பேரவைக்கு ஒத்துழைக்குமாறு மிகவும் பணிவுடன் கேட்டுக்கொண்டு, மிகவும் மகிழ்ச்சியாக ஒரு 2-3 நாள் எனக்கு கொஞ்சம் மைண்ட் அன்ட்ரெஸ்ட்ஃபுல்லாக இருந்தது. ஆனால் அந்த இஷ்யூ எல்லாருடைய நலனு கருதி நம்மளுடைய ராஜாராம் பொதுச்செயலாளர் அவர்கள் ஒரு இசைவு கொடுத்தது மிகுந்த மனமகிழ்ச்சியை அளிக்கிறது என்பதை கூறிக்கொண்டு, அவருக்கும் நன்றி கூறி, நம் சார்பாகவும் மற்றும் அனைவரும் சார்பாகவும் நன்றி கூறி, நாங்கள் 6/9/2025 வேலூர் கேட் மீட்டிங்கில் ஒரு சிறப்பாக நடைபெறும். அனைவரும் ஒரு மிகப்பெரிய அளவில் உறுப்பினராகுங்கள். அந்த வேலூர் அந்த சுற்றுப்பக்கம் உள்ளவங்களுக்கு. ஏன் கேட் மீட்டிங்கினுடைய பலன் என்னவென்றால், யார் அதிகமாக ஓய்வு பெற்றவர்கள் உள்ளார்களோ அந்தந்த ஏரியாவுக்கு நாங்கள் வருகிறோம், நீங்கள் உறுப்பினராகுங்கள் என்பதை மீண்டும் வலியுறுத்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.